Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 712 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல பயங்கர டெரரான டெலிஞ்சரையே ஒரே போட்டான்ல. அது கேவண்டிஷ் இல்ல, கேவண்டிஷ்குள்ள இருக்க ஹக்குபா. அவன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, கேவண்டிஷை விட பயங்கர பவர்ஃபுல்லானவன். அங்க வருங்க டெலிஞ்சரோட படியை வெட்டி எப்படி நத்தம் திரிக்குதுன்னு கிளாடியஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆடி போயிருவான். ஏன்னா அவன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு. அவனுக்கே இந்த நிலைமை என்ன, அப்ப அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்படியே நடுநடுங்கி போய் அவன் ரத்தத்தை அப்படியே பயந்து போய் பார்ப்பான். ஏன்னா இது வரைக்கும் எவனும் அட்டாக் பண்ணி இப்படி ரத்தம் வந்தது இல்ல. யாரா இவன் இந்த போடு போடுறானேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். அப்படியே வாய பொழந்த மேனிக்கு அவன் பாட்டுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நிப்பான். ஆஹா, என்ன கர்ண கொடூரமா இருக்கான், அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல பதறிட்டு இருக்கும் போதே டெலிஞ்சரோட பாடியில கண்ணா பின்னான்னு கண்ட மேனிக்கு வெட்டு விழும். அவ்வளவுதான், அதுக்கு மேல அவனால நிக்க கூட முடியல, பர்த்னு விழுவான். கிளாடியஸ் பார்த்துட்டு டெலிஞ்சரே எப்பா டெலிஞ்சரே உனக்கே இந்த கதையா, ஏந்திரின்னு எழுப்பி விட்டு பார்ப்பான். வேலைக்கே ஆகல. பார்த்தோமியோக்கும் பயங்கரமான ஷாக்கு தான். ஏன்னா அவன் அட்டாக் பண்ணதை கூட அவனால கண்ணுல பார்க்க முடியல. ஒத்தாளா நின்று அங்க இருக்க அத்தனை பேர்த்தையுமே காலி பண்ணிட்டான். அப்ப அவன் மூஞ்ச பார்த்துட்டு பயந்துருவான். இத்தனைக்கு அவன் பேரியருக்கு அந்த பக்கம் தான் இருக்கான். அப்பவே இப்படி நடுங்குது. ஆமா, யாரா நீ? இவ்வளவு நேரம் அந்த முட்டைக்கோஸ் மண்டையன் தான் இங்க சுத்திட்டு இருந்தான். உன்னை பார்த்தா அவன மாதிரி தான் இருக்குது, ஆனா அவன மாதிரியும் இல்ல. இவன் தானாவே அவன் தானா இவன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் கொலோசியத்திலயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் தானே நடந்துச்சு. கண் நிமைக்கும் நேரத்துக்குள்ள அங்க இருக்க அத்தனை பேருமே கண்டமாயிட்டானுங்க. எப்படி ஆச்சு என்னன்னு தெரியல. அதனால தானே ரெபேக்காவும் வின் பண்ணான். அவன் ஒரு செகண்ட் மயக்கம் போட்டு விழுந்தான். அதுக்கு அடுத்த செகண்டுங்கும் போது எல்லாத்தையும் கடன்னு வெட்டு மட்டும்தான் விழுந்துச்சு. அவ்வளவுதான், பொத்துன்னு விழுந்தானுங்க. மறுபடியும் மயக்கத்திலேயே வந்து படுத்துட்டான். அப்படின்னா அவன் இவனுக்குள்ள இருக்க இன்னொருத்தன்னு பார்த்தோமியோக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் போட்டிருக்க ட்ரெஸ் கேவண்டிஷோடது. மூஞ்சும் அதே கேவலமான மூஞ்சு தான், ஆனா லுக்க மட்டும் மாத்திக்கிட்டான். என்ன ஆச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அங்க காண போய் பட்டால்னு முன்னாடி வந்து கத்தி வச்சு ஒரே போடு. பார்த்தோமியோவே ஆடி போயிட்டான். என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க, நீ வந்த வேகத்தை என்னால பார்க்க கூட முடியல, யாரா நீ பேதியில போனவனேன்னு கேட்டா அப்படியே இழுச்சுக்கிட்டே தான் நிப்பான், பேசவே மாட்டான். நீ தானே அந்த முட்டைக்கோஸ் மண்டையன், உண்மையை சொல்லுன்னு கேட்டா பேசவே மாட்டான். அடுத்த செகண்ட் பார்த்தோமியோவை அட்டாக் பண்ண 360 டிகிரியில கண்டமேனிக்கு வெட்டு போடுவான். நல்ல வேலை அவன் 360 டிகிரிக்குமே பேரியரை போட்டுட்டான். ஒன் சைடு மட்டும் போட்டிருந்தான், கண்டிப்பா தண்டனைக்காதான். அவனால இந்த பேரியரை எதுவும் பண்ண முடியலன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தோமியோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே விட வேண்டியதானே, இல்ல எனிமிஸ்ட கோர்த்து விடணும். அதை விட்டுட்டு பாத்தியா உன்னால இந்த பேரியர்ல ஒரு சின்ன கீரல் கூட போட முடியல, நல்லா ட்ரை பண்ண மேன், ஆனா நீ இன்னும் டெவலப் ஆகணும். போய் புள்ள குட்டிகளை படிக்க வைக்கிற வழியா பாரு. நீ என்னதான் ஃபாஸ்டா வந்து இதை வெட்டினாலும் உன்னால ஒன்னும் நொட்ட முடியாது. என்னோட பேரியர் கிட்ட உன்னோட எபிலிட்டி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் ஃபிங்கர் கிராஸ் பண்ணிட்டேன்னா போதும், அதுக்கப்புறம் அந்த பேரியரை எவனாலையுமே பிரேக் பண்ண முடியாதுன்னா பாத்துக்கேன். அதனால போ அப்படி ஓரமா உட்காந்து அலும்பானா. அவன் பார்த்தா டப்புன்னு மேல பார்ப்பான். என்னன்னா அவன் சுத்தி தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கானே தவிர மேல அங்க ஹோல் இருக்குது. ஆஹா, அந்த ஹோலை மறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு மேல போவான். நல்ல வேலை அதுக்குள்ள அதையும் க்ளோஸ் பண்ணிடுவான். உடனே பாத்ரூமியோ வண்டியா திட்டுவான். என்னடா பண்ணிட்டு இருக்க லூசு பையில, லூசுத்தனமான வேலையை பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் பேசாம ஆகும் போது அவன் மேல ரோபின் ஓரத பாத்துருவான். ஆக்சுவலா பார்த்தோமியோக்கு அவளை தான் ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால எதுவும் பண்ணாரா வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா கேவண்டிஷ் தான் இப்ப அவனாவே இல்லையே. அதனால அட்டாக் பண்ண கிளம்புவான். அதுக்குள்ள பார்த்தோமியோ எப்படியாச்சும் அவனை தடுத்துடலான்னு பார்ப்பான். ஆனா அதுக்குள்ள அவன் பிச்சுக்கிட்டு போவான். சரி மேல எப்படி ஏற முடியும், அது கஷ்டம் தானேன்னு பார்த்தா அதான் இல்ல. அவன் சல்லுன்னு அவன் பாட்டுக்கு மேல டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கான். நல்ல வேலை ரோபின் நோட் பண்ணிடுவா. அதனால அவன் கரெக்டா பக்கத்துல வரும்போது அவனோட கையை காலு எல்லாத்தையுமே மொத்தமா லாக் பண்ணிடுவா. அதுக்கு மேல அவனால ஓட முடியல. அப்பந்தான் பார்த்தோமியோக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்பாடா ரோபின் சென்பாய்க்கு ஒண்ணு ஆகலன்னு. ரோபின் தான் புடிச்சிட்டான்ல, அப்படியே கீழே தூக்கி போட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவங்கிட்ட போய் டைலாக் அடிச்சுட்டு இருப்பான். நீ என்னதான் வேகமா வந்தாலும் என்கிட்ட வேலைக்கு ஆகாது மகனே, என்னடா மூஞ்சி இது, டைம் பாஸ் ஆகலன்னு தாரோட்ல போய் படுத்துட்டியா, லாரியை விட்டு ஏத்தன மாதிரியே இருக்குது, ரொம்ப கொடூரம். ஆனா உன்னை பார்க்கும் போது அந்த முட்டைக்கோஸ் மண்டைய மூஞ்சி மாதிரியே இருக்குது. நோக்கி ஏதாச்சும் என்கிட்ட இருந்து வேணுமாடாக்கன்னா அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன்னு கேஷலா கேட்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.